H1B, L1A ஸ்டூடெண்ட்ஸ் விசா யாராவது இருந்தீங்க அப்படின்னா டெம்பரரி விசா, அதெல்லாம் ஒர்க் பெர்மிட் மாதிரி, அவங்களுக்கு வந்துட்டு குடியுரிமை கிடையாது, அவங்க மூலம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஸ்ட்ரிக்டாக. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து நிறைய இங்கே ஆக்கிரமிப்பு பண்ணி வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க, அமெரிக்கன்ஸ்க்கு இது கிடைக்க மாட்டேங்கிறது தான் அவருடைய அஜெண்டா. ஸோ இது ஒரு நியூஸ் வரும்போது திடீர்னு நான் என்ன பார்க்குறேன்னா, இந்தியன் எஸ்பெஷலி இந்தியன் ஏஷியா கண்ட்ரீஸ்லேருந்து போனவங்க இந்த டைம் பவுண்டுகளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 10 மந்த்ஸு 9 மந்த்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த டைமை வச்சுட்டதுனால முன்னாடியே அந்த டேட்டை ப்ரீபோன் பண்ணி சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க. அந்த 30 டேஸ்க்கு முன்னாடி குழந்தை பிறந்தா இமிகிரேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே தான் நமக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் வருது. அப்போ ட்ரம்ப் வந்து மோசமான ஆளா, இல்லை இந்த செயலை செய்கிறவங்க மோசமான ஆளான்னு சொல்லிட்டு. அப்போ குடியுரிமை இதான் முக்கியம், என்னுடைய பிறப்பை பற்றிலாம் கவலைப்பட கிடையாது அப்படின்னு சொல்லி, அது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம், இயற்கைக்கு முரணான ஒரு விஷயத்த செய்கிறாங்க. அப்போ கொடூரமான ஆளாக வந்து நம்ம தான் இருக்கிறோம், அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பண்ணுறது கரெக்டாகவோ அப்படின்னு தோணுது.